ஸ்ட்ராட்டஜி நெட்வொர்க் ஸ்ட்ராட்டஜி அதை பற்றி பயிற்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஐ திங்க் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசிசிபியோட எம்ப்ளாயிஸ் ஒரு பயிற்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ரொம்ப நாளைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு 3 வருடங்களாக நடந்த மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய மினிஸ்ட்ரி உண்டாக்குனாங்க. உங்களுக்கு தெரியும், மத்தியில் வந்து அமைச்சர் உருவாக்குனாங்க 2023. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணமும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மூலம் உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கணும். அப்புறம் நான் பேசுகிறது சரியாக பண்ணுறேன். என்னுடைய பேர் சுரேஷ், டைரக்டர். எனக்கு வந்து 32வது வருஷம் எங்களோட என்சிசிடி காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? இது கிட்டத்தட்ட 1992 என்னோட ஜேர்னி ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் 1 இயர், அப்புறம் வந்து கேரளாவில் ஒரு 5 வருஷம் இருந்தேன், மதுரையில் இருந்தேன். ஸோ எங்களுக்கு ஆல் இண்டியா சர்வீஸ். ஸோ இதான் என்னை பற்றி ஒரு சுத்தமான அறிமுகம். சார் பற்றி சொல்ல வேண்டாம் உங்களுக்கு. கிளியராக இருந்தால சார் வந்து கிட்டத்தட்ட 35 வருடங்கள் உங்களுக்கு அனுபவம். சார் வந்து ஓய்வு கூடுதல் அறிவாளர் உங்களுக்கு அடிஷனல் பேசிட்டார். ஆல்மோஸ்ட் எல்லா பதவிகளுக்கும் வச்சுட்டார். ரைட், உங்களுக்கு வந்து டிஎன்எஸ்சி பேங்கோட எம்பியும், அதுக்கப்புறம் ஏஆர்எஃப்என்பியாக ஒர்க் பண்ணார். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் அதாவது டிஆர் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஜேஆர் வந்து பல்வேறு பதவிகள் வந்திருக்காரு. அடிஷனல் டைரக்டர் சுகர் அந்த பதவியில் இருக்காரு. ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கவர்மெண்ட் ஃபுல்லாக பயணிச்சுட்டு இன்னும் பயணிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவர் ஓய்வு பெற்றதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மென்டாராக வந்து